தப்பிப்பதுதான் சரி. நீங்க எல்லாரும் அவனை தோழர் தோழர்னு கூப்பிடுறீங்க. எனக்கு எப்பவுமே அவன் பாலகிருஷ்ணன் தான். பாலகிருஷ்ணான்னு நான் கூப்பிட்டா அவ்வளவு சந்தோஷப்படுவான். திரும்ப திரும்ப கூப்பிடுமான்னு சொல்லுவான். இன்னைக்கு பாலகிருஷ்ணான்னு கதறேன். எங்க இருக்கான்னு தெரியலையம்மா. கவலைப்படாதீங்க, நீதி ஒரு நாள் நிச்சயமா ஜெயிக்கும். நீங்க உங்க புள்ள மேல வச்சிருக்கிற அன்பு, உங்க புள்ள இந்த சமூகத்து மேல வச்சிருக்கிற அக்கறை, அது எதுவுமே குறைஞ்சது இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க. தோழர் அடிக்கடி உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாரு. எனக்கு இருக்கிற துணிச்சல், தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே எங்க அம்மானாலதான் என்கிட்ட வந்ததுன்னு அடிக்கடி சொல்லுவாரு. அவரை மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? தோழர்கிட்ட இதை சொன்னா உங்களை மாதிரி ஒரு தாய் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாரு. ஆமாமா, அவர் உங்ககிட்ட இருந்து தைரியத்தை கத்துக்கிட்டேன்னு சொல்வாரு. அந்த தைரியம் இப்ப கூட உங்ககிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். தோழர் கடத்தப்பட்டிருக்கணுங்கிறது என்னோட நம்பிக்கை. அதையும் தாண்டி வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கூட அவர் வேற எங்கேயாவது போயிருக்கலாம் இல்லையா? எதுவுமே நமக்கு தெளிவா தெரியலையே. ஆனா கண்டிப்பா அவர் வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே இருக்கு. அம்மா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. என் பையனை எந்த கொம்பனாலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. யார் அது? யாருமா? யாரோ தொடர்ந்து எனக்கு கால் பண்ணிருக்காங்க. ஒரு 5 மிஸ்ட் கால் இருக்கு. ஆனா புது நம்பர். அதான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். ரிங் ஆயிட்டு இருக்கு, ஆனா யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. தப்பிச்சு போறேன்டா. தப்பிச்சு போறான். ஓடுறா அந்த போட்டை ஃபாலோ பண்றா. ஓடுறா.
வேகமாக வேகமாக தயவு செய்து வேகமாக போடா போ போடா போ டேய் பாச போங்கடா டேய் நிறுத்துடா டேய் நிறுத்துடா ரேகா வெளியே வா. சிபிஐ விசாரணைக்கு உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. வெளியே வா. வா. என்ன அண்ணன் நடந்துட்டு வர? மாமியார் வீட்டுக்கு அப்புறம் வேகமா நட. ஏறு சீக்கிரம். போலாமா சார்? போலாம். டிரைவர் வண்டி எடு. 1 minute. சொல்லுங்க சார். வண்டி எந்த ரூட்ல போகுது? ஆஸ் யூஷுவல் தான். Tell me the usual route. சொல்லுங்க சார். சார் கேக்குறாருல. புழல்ல இருந்து அண்ணா நகர் வழியா சொல்லு ஜெயந்தி, நீங்க கிளம்பிட்டீங்களா? பாரிஸ் வழியா கோர்ட்டுக்கு போவோம். இதுதான் நீங்க யூசுவலா போற ரூட்டா? எஸ் சார். இந்த தடவை அந்த ரூட்ல போக வேண்டாம். வேற எந்த வழியா சார் போகணும்? தாம்பரம் போய் ஜிஎஸ்டி ரோடு வழியா கோர்ட்டுக்கு போகலாம். சார் அது ரொம்ப சுத்தாச்சே. இருக்கட்டும், அந்த வழியா போறதா சரின்னு எனக்கு தோணுது. ஏன், அதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நோ சார். அப்ப அந்த வழியிலே போலாம். உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? எனக்கு என்ன, நீங்க காதை சுத்தி மூக்க தொண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. நானும் சுத்திட்டே வரேன். டிரைவர் வண்டி எடு. மிஸ்டர் பழனி சார். நீங்க இதுல வரதுதான் ரேகாக்கு பாதுகாப்புன்னு எனக்கு தோணுது. எஸ் சார். சொல்லுங்க. கேட்டேன், நான் பாத்துக்கிறேன். ஜெயந்தி, திரும்ப ஏதாவது ரூட் மாத்தினா எனக்கு தகவல் கொடு. ஆ. வெற்றிமாறன்.
டேய் என்னடா பிராக் பார்த்துட்டு இருக்கீங்க? அண்ணா அது வந்து முன்னாடியே வந்தீங்க, என்னடா ஆச்சு? அவன் இந்த பக்கம் தான் வந்தான். இந்த பக்கம் தான் வந்தான்னா எப்பறம் மிஸ் ஆனா? அது தெரியலண்ணா. தூ, வெக்கமா இல்ல? அவனுக்கு தாடி நரைச்சிருக்கடா, ஆனா உங்களோட வேகமா ஓடுறான்டா. என்னத்தடா கிழிச்சீங்க? அவன் எங்க ஓடுறான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? தேடிக்கிட்டு தானே இருக்கோம். டேய் டேய், தேடிட்டு இருக்கோம் சொல்றதுக்கு நம்ம ஒன்றும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லடா. அவங்க கூட இப்ப குற்றவாளி ஒரே நாள கண்டுபிடிச்சு உள்ள போட்டுதாங்கடா மாடப்பர். டேய், அவன் இந்த இடத்த தாண்டி எங்கேயும் போக முடியாடா. அவன் வெளியே போனாலும் இந்த வழியா தாண்டா வரணும். இந்த இடத்துல இருக்க மாட்டான்னு நினைச்சு எந்த இடத்தையும் தேடாம விட்டுறாங்கடா. சரிண்ணா. புரியுதாடா? ஆ. போட போட போட. கண்டிப்பா இந்த இடத்துலடா அவன் இருக்கணும். ஆமாண்ணா, இங்கதான் இருக்கணும். டேய், எங்கடா போனீங்க இவ்வளவு நேரம்? அண்ணா கோட்டையில டேய், அவன் போட் ஏறி வந்து இங்க எவ்வளவு நேரம் ஆயி போச்சு? கோட்டை கூட போடா, போங்கடா போட. டேய் கொண்டல் அண்ணா. அந்த தோலை இந்த ஏரியால தான்டா இருக்கணும். எவ்வளவு அப்படி சொல்லுவீங்களா? ஆமாண்ணா. இல்ல சார், இப்போ நான் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இல்ல. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அதனால வேற எதுவும் பண்ற மாதிரி ஐடியா இல்ல. அப்படி ஏதாவது இருந்தா நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். தேங்க்யூ. அபி, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்து போயிட்டேன். ரேகாவை சிபிஐ தன்னோட கஸ்டடியில் எடுத்துக்க போறாங்களாம். அதுக்காக இன்னைக்கு அவளை கோர்ட்டு கூட்டிட்டு போறாங்க. நானும் கேள்விப்பட்டேன். என்ன ஆகும்னு நினைக்கிற? என்ன ஆகுமா? கேஸ் தான் கிளியரா இருக்கே. ரேகா தான் ஜூஸ் கொடுத்துருக்கா. அந்த ஜூஸ்ல தான் விஷம் கலந்துருக்கு. அதனால தான் சங்கரபாண்டியன் இறந்தாருன்னு கிளியரா இருக்கே. இல்ல சார், அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. நிச்சயமா இதுல ஆதியோட சதி இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா ஒண்ணு, சிபிஐ கஸ்டடியில் எடுத்துட்டா மட்டும் ரேகா ஆதியை பத்தி எல்லா உண்மையும் சொல்லுவாளான்றது சந்தேகம் தான். அவதான் ஆதி மேல ஏதோ ஒரு மோகத்திலே இருக்காளே. ரேகாவுக்கு ஆதியை பத்தி முழுசா எதுவும் தெரியாம இருக்கலாம். கண்மூடித்தனமா அவ நம்புறா. ஆனா இந்த நிலைமையில சிபிஐ விசாரிக்கும் போது அவ அறியாம ஏதாவது விஷயங்கள் சொல்றது கூட வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? என்ன சொல்ற அபி? அப்படின்னா இந்த விசாரணை நடக்க கூடாதுன்னு தானே ஆதி நினைப்பான். என்னம்மா சொல்ற? கேஸ் இப்ப சிபிஐ கையில இருக்கு. ஆதியால ஒன்னும் பண்ண முடியாதுமா. அதுவும் போக விசாரணை பண்ற அதிகாரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த விசாரணையில பல உண்மைகள் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கு தெரியும்? மேனகா கேசி ஒரு முடிவு கொண்டு வர அளவுக்கு இதுல தகவல்கள் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன நடக்குதுன்னு பாப்போம்.